நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் வந்து முகப்பேர், மகப்பேர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற முகப்பேராக மாறி இருக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய சந்தான சீனிவாச பெருமாள் கோயில். இது சின்ன திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு கோயில். ஆக்சுவலாக இது திருப்பதி ட்ரஸ்டுடைய அந்த தேவஸ்தானத்துடைய ஒரு கோயில் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி, திருநின்ற ஊர், அப்புறம் இந்த மகப்பேரில் இருக்கக்கூடிய சந்தான சீனிவாச பெருமாள் கோயில், இது மூன்றுமே வந்து திருப்பதி தேவஸ்தானத்துடைய ட்ரஸ்ட்டுடைய கோயில்கள் தான். திருநின்றூர் எடுத்திங்கன்னா 108 வைணவ திவ்யதேசத்தில் வரும். ஆனால் அந்த ஜீயர்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த 3 கோயிலுமே அடங்கியிருக்கும். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. சந்தான சீனிவாச பெருமாள் கோயில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அவசியம் சனிக்கிழமையில் போய் சேவிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தமாக இருக்கும். சாக்ஷாத் திருப்பதியில் எவ்வளோ உயரமாக பெருமாள் நமக்கு காட்சியளிப்பாரோ அந்த வெங்கடமுடையான், அதே அளவுக்கு உயரமான விக்கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய வெங்கடமுடையான் சீனிவாச பெருமாள், சந்தான சீனிவாச பெருமாள். சகல சௌக்கியத்தையும் சந்தானத்தையும் பக்தர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாரி வழங்கக்கூடிய சந்தான சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார். ரொம்ப அற்புதமான கோயில். கோபுரமே வந்து ஒரு மிகப்பெரிய 5 அடுக்கு கோபுரம், பெரிய கோயில். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நம்ம என்ட்ராகும் முன்னாடியே இந்த முகப்பேரில் அம்பத்தூர் டு சென்னை டு அம்பத்தூர் போகிற வழியில் இந்த கோயிலுக்காக திரும்புகிற இடத்துலையே வந்து ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கும். அந்த குளம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரோட்லேருந்து நேராக போய் அந்த கோயிலுடைய வாசலில் தான் போய் முடியும். அவ்வளோ சிறப்பு மிகுந்த ஒரு பெஸ்ட் டெம்பிள் இந்த சென்னை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பெருமாள் கோயில் அப்படின்னா நம்ம நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் இந்த கோயிலில் ரொம்ப வசதி. இந்த கோயில் உள்ளே நம்ம பிரவேசித்த உடனேவே இடது பக்கத்திலே நமக்கு விநாயகர் காட்சியளிப்பார். விநாயகரை பிரதர்ஷனம் பண்ணி நம்ம வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு போனோம். ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் ரொம்ப சிறப்பாக நமக்கு வடக்கு பார்த்து சேவை சாதிப்பார். அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறது. அதே போல் வடமேற்கில் நமக்கு ஆண்டாளுடைய சன்னதியும் உண்டு. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு தனி சன்னதி உண்டு, நவகிரகங்களும் உண்டு. ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக உருவான கோயில்களில் பெருமாள் கோயிலில் நவகிரகம் அப்படின்றது ரொம்ப அரிய விஷயம். ஆனால் இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி உண்டு. ஐயப்பன் சாஸ்தாவுக்கும் ஒரு தனி சன்னதி உண்டு இந்த கோயிலில். அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோயில். அழகாக கருடாழ்வாரை எதிர்த்து ஒரு பெரிய நின்ற கோலத்தில் வெங்கடமுடையான் நமக்கு காட்சியளிப்பார். இந்த கோயிலுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமையில் இந்த கோயிலில் நம்ம உள்ளே போய் தரிசிச்சுட்டு சேவிச்சுட்டு வரோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனால் அது முடியும் அப்படின்னா அது உங்களுடைய ஒரு அனுகிரகம்தான். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அம்பத்தூர், ஆவடி, பாடி, அண்ணாநகர், இந்த எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து தரிசிக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த கோயிலில் நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது
நிச்சயமாக உங்களுக்கு பிரசாதம் அப்படின்றது எல்லோருக்குமே அனுதினமும் எல்லா நேரமும் கொடுக்கப்படுகின்றது. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த கோயிலில் பெருமாள் தாயாருடைய திருமணம், அதாவது கல்யாண உற்சவம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக நடந்தேறி வருகின்றது. இதுக்கு தனியாக நீங்கள் உபயம் பண்ணுறீங்க, புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலையும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது, குழந்தை பேர், அந்த இடத்துக்கே பேர் மகப்பேறு அப்படின்னு தான் பேர். இன்றைக்கி அது பேர் வந்து மாறி முகப்பேர் அப்படின்னு ஆனாலும் அந்த 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 இடத்துக்கே வந்து மகப்பேருன்னு தான் பேர். குழந்தை பாக்கியம் அப்படின்றதுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். அதே போல் திருமணம் பிராப்தி அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லணுன்னா அது வந்து சந்தான சீனிவாச பெருமாள் கோயில். திருமணம் முடிந்தும் குழந்தை பெற்றும் சகல சந்தானங்களும் சௌபாகியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயில் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த கோயிலாக இருக்கும். நான் வெள்ளி சனி அப்படின்னு சொல்கிறேன், பட் அதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னும்பொழுது இந்த கோயிலுக்கு போய் தினந்தோறும் பெருமாளுடைய சேவையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும்பொழுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடந்துடும். நான் சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷம், நிம்மதி, பொருளாதார வளர்ச்சி, ஏனைய விஷயங்களையும் சீனிவாச பெருமாள், சந்தான சீனிவாச பெருமாள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுப்பார். அதுவும் நீங்கள் பெருமாள் தாயாருடைய திருமண உற்சவத்துக்கு, கல்யாண உற்சவத்துக்கு நீங்கள் உபயம் பண்ணுறீங்க, அதை நீங்கள் நடத்தி வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். அவ்வளவு சிறப்புமிக்க சீனிவாச பெருமாள் கோயில் ரொம்ப அரிது. நம்ம ஒன்று திருப்பதிக்கு போகலாம், இல்லைன்னா அந்த திருப்பதியில் நம்ம எப்படி சேவை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக உயரத்தோடு அலங்காரத்தோடு காட்சியளிப்பவர் சந்தான சீனிவாச பெருமாள். ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அவசியம் போய் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சந்தானம், சௌபாகியம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.